ஹாய் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எங்கே இருந்தாலும் வந்து அசம்பிள் ஆகிடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். எஸ், சூடான நியூஸோடு வந்திருக்கேன். நிறைய நியூஸ் போயிட்டுருக்கு. ஹர்திக் பாண்டியாவை பற்றி, சரி ஹேமந்த் பதானி, இல்லை நம்ம இயன் மோகன், இல்லை பிரெண்டன் மக்களம் யார் கோச்சாக வர போகிறான்ட்டு, இல்லை அபினவ் முகுந்த் உள்ளே வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தோனி தான் மென்டாரா, இல்லை ரிட்டையர்டா. ஸோ இப்படி பல நியூஸ் போயிட்டுருக்கு. இதில் எது உண்மை எது போயின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்ச அப்டேட் படி நிறைய பேச போகிறோம். வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான அப்டேட் என்னென்னா, கோச்சிங்கை புதுசாக ஒரு ஹெட் கோச்சை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. இதில் ஒன்று தெளிவாக நான் ஸ்டார்டிங்கில் தான் சொல்கிறேன், அவங்க இந்தியாவுக்குள்ளேருந்து கொண்டு வர நினைக்கல. ஸோ வெளியிருந்தால் பார்க்குறாங்க. அதுக்கான ஆப்ஷன் தான் பிரெண்டன் மெக்கலம் அண்ட் இயான் மோகன். கண்டிப்பாக இந்த 2 பேரில் ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க ஹேமந்த் பதானி என்னன்னான்ட்டு, ஹேமந்த் பதானி கிட்ட நான் அப்புறம் வர்றேன். ஃபஸ்ட்டு இங்கே வர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இயான் மோகன் அவர் உள்ளே வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா இயன் மோகன் பொறுத்த வரைக்கும் அவரோட மைண்ட் செட் நல்ல கேப்டன் தான். இங்கிலாந்து நல்லா பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் அவருமே வந்து ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட் கொண்ட ஒரு கேப்டன் கிடையாது. கொஞ்சம் காமாக போவார். ஐ மீன் காம்னா அதை சொல்லலை, T20 கரெக்டாக செட் ஆவாரான்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு 100% பிரெண்டன் மெக்கலம் வந்தால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா பிரெண்டன் மெக்கலம் என்ன பண்ணால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, அவர் ஆல்ரெடி சிஎஸ்கே ஆடி இருக்காரு, பட்டை கிளப்பிருக்காரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், வெட்டு 1 துண்டு 2 எங்கால் தலைவரதுலாம் கிடையாது. 2வது, அவர் இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கு பேஸ்பால் கொண்டு வந்தார், பேஸ்பால் ஸ்டைல் கொண்டு வந்தார். அது ஓகே, அது ரிசல்ட் நிறைய கிடைக்கலனாலுமே அவரோட அப்ரோச் வந்து T20 ஏற்றதாக இருக்குது. அந்த டெஸ்ட்டில் காட்டின அப்ரோச்சை இங்கே பயங்கரமாகவே காட்டுவார். ஏன்னா அது 90 ஓவர் ஃபார்மேட் 5 நாள், இங்கே ஒரே ஒரு 20 ஓவர் 40 ஓவர் தான் மொத்தமாகவே ஒரே 3 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும். இந்த அப்ரோச்சை இங்கே கொண்டு வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஸோ ஓப்பனிங்கிறது எல்லாமே மாற்றுவார், பவர் பிளே எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் பார்ப்பார். ஸோ ஃபினிஷிங் எப்படி கொண்டு போகணும், மிடில் ஆர்டர் எல்லாமே பிரெண்டன் மெக்கலம் பார்த்துப்பார். ஸோ இதனால் என்னோட உடன்பாடு எங்கே போகுதுன்னா பிரெண்டன் மெக்கலம் போகுது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஹேமந்த் பதானி ட்ரை பண்ணக்கூடாது. எனிவே அவர் டெல்லி உள்ள இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போகிறார், செகண்ட் ஹாஃப் சொதப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு பர்சனலாக மெசேஜஸ். ஹேமந்த் பதானி பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் நான் யாருக்கிட்ட சொல்லாத ஒன்று சொல்கிறேன், ஹேமந்த் பதானியோட மைண்ட் தாட் என்னவா இருக்குன்னா, இன்னமும் தோனி இங்கே இருக்கார், தோனி மீறி அவர் என்ன பண்ண முடியுன்ற மைண்ட் தாட் அவருக்கு இருக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, தோனி ஒரு மென்டாராவோ இல்லை அவரோட பொசிஷன் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, தோனி பிளேயிங் லெவலில் வரும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. இந்த வருஷம் ஒரு பிளேயிங் லெவல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஹேமந்த் பதானி அவரோட மைண்ட் தாட் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக நம்ம சிஎஸ்கேவை கண்ட்ரோல் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான். ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன கொஞ்சம் தட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎஸ்கே கூட ஒரு நிறைய சுற்றுறாரு, நிறைய இந்த ஸ்பான்சர்ஷிப் நிறைய ஒரு ஃபங்க்ஷன்லாம் வைக்கும்போது அவர் காசு தாத்தா அவர் சுற்றிட்டு இருக்குது, நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கேயும் கொஞ்சம் பிரகாசம் தெரியுது. ஹேமந்த் பதானி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 3 பேர் தாண்டி எதுவும் இல்லை, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஹேமந்த் பதானி, அது பிரெண்டன் மெக்கலம், ஆர் இயான் மோகன். கமெண்ட்டில் இந்த 3 பேரில் யார் வந்தால் பெஸ்ட்டுன்ட்டு ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். ஸோ எல்லாருமே தேடிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு சொல்லிடுறேன், அபினவ் முகுந்த் கன்ஃபார்ம் அவரே சொல்லிட்டாரு, நான் சிஎஸ்கேவில் இருக்கேன், என்ன ரோல்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டீம் அனலைசராக இருக்கலாம், சம்திங் எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே. ஏன்னா நீங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்க்கும்போது தெரியும், 80% பார்த்தீங்கன்னா பிச் ரீடிங்கை கரெக்டாக சொல்லுவார், பிச் ரிப்போர்ட்டை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுவார். இந்த பிளேயரை இந்த பொசிஷனில் இறக்கலாம்னு சொல்லுவார், கரெக்டாக இருக்கும். இந்த பவுலருக்கு இப்போ கொடுத்தா விக்கெட் விழுன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக விக்கெட் விழும். ஸோ கண்டிப்பாக அபினவ் முகுந்த் சிஎஸ்கேக்குள்ளே இருக்கணும் நான் ரொம்ப நாள் எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஏன்னா அவர் கமெண்ட்ரியில் அவரோட மெச்சூரிட்டி காட்டினார். இன்றைக்கி இருக்க தமிழ் கமெண்டரில் ஒரு மெச்சூர்டான ஒரு கமெண்டேட்டர் யாருன்னா அபினவ் முகுந்த். அதனால தான் அவர் ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ் போட்டு பழக்கிறாரு. ஸோ அவர் சிஎஸ்கேவில் ஜாயின் பண்ணிட்டார். பட் என்ன ரோல் நமக்கு யாருக்கும் தெரியல. எந்த ரோலாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அண்ட் அகைன், ஸோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஹர்திக் பாண்டியா அப்டேட் போல் வந்துடுறேன். ஹர்திக் பாண்டியா அப்டேட் பற்றி ஸ்டார்டிங்லேயே நான் ஒன்று சொல்லிட்டுருக்கேன். அவர் சிஎஸ்கேக்கு வர விருப்பப்படுறார், அவரோட இன்டென்ஷன் இருக்குதான். ஆனால் நான் திரும்ப சொல்கிறது, அது மும்பை இந்தியன் கையில். ஸோ இவர் ஒரு பொம்மை மாதிரி தான், இந்த பொம்மை மாதிரி தான், இந்த நூல் பொம்மை தான். இந்த நூல் வச்சு ஆடுறது எம்ஐ தான். ஏன்னா எம்ஐ வந்து ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஜாம்பாவை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து நான் நிறைய பார்த்தா தூபேவுக்காக ஹர்திக் பாண்டியா கொடுத்துருவாங்கன்னு, ரெடிகுலஸ் இது. ஏன்னா தூபே ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் தூபே ஹையாக வைக்கிறாங்க அதன் அடிப்படையில். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தூபே நல்ல பிளேயராக இருக்கட்டும், ஆனால் அதை விட 10 மடங்கு ஹர்திக் பாண்டியா அதிகம். என் மைண்ட் தாட் அது. நிறைய பேர் ஹர்திக் பாண்டியாவே வேணாம்னு சொல்கிறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ், அது அவங்களுக்கு ஏன்னு தெரியல. பட் அது அவனோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா ஒரு பெஸ்ட் ஃபீல்டர், ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல கேப்டன், ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஃபிட்னஸ் உள்ள ஒரு பர்சன் அண்ட் கேப்டன் பண்ணியிருக்கா. ஐ மீன் பேட்டிங் பண்ணுவார், ஃபினிஷிங் ரோல் பண்ணுவார். பட் எனிவே லாஸ்ட் 2 இயராக அவர் ஸ்ட்ரகிள் ஆகிறார். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் எம்ஐ ப்ரெஷர். ஸோ எம்ஐ ப்ரெஷர் இருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட
நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பிளேயர்ஸ் நம்மகிட்ட இல்லை. அதான் சொல்கிறேன். இங்கே யாருமே ஒன்ஸ் ஹர்திக் பாண்டியா போயிட்டு பிறகு நீங்கள் சிஎஸ்கே ப்ளேம் பண்ணலாம்னா அது ஆக்ஷனுக்கு வேணால் ப்ளேம் பண்ணலாம். ஏன்னா நானே ஆக்ஷன் ஓஹோன்னு சொன்னேன். மற்றபடி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க போட்ட ஒரே ஒரு கொக்கி, ஏன்னா ரோஹித் சர்மாவோட கெரியர் அங்கே முடிய போகுது. கிட்ட ஒரு 1 year இல்லை 2 year அவங்க ஆயுஷ் மாத்திரை தான் பேக்கப்பாக பார்க்குறாங்க. நான் திரும்ப அதை சொல்கிறேன். அதாவது திருண்டுக்கு தேல் கொத்தின கதை மாதிரி தான் சிஎஸ்கேக்கு. ஆயுஷ் மாத்திரையை அனுப்பி நம்ம ஹர்திக் பாண்டியா வாங்கணுமான்ற ஒரு டைலமாவிலே இருந்தாங்க. இப்போ ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. ஆயுஷ் மாத்திரையே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பிரேவிஸ் ப்ளஸ் கலீல் அது பக்கா ரூம் இருக்கேன். தூபே ப்ளஸ் கலீல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் பிரேவிஸ் ப்ளஸ் கலீல் ஓகே அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. பட் பார்க்கலாம் பிரேவிஸ் கொடுப்பாங்களான்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா பிரேவிஸ் உலக அளவில் எந்த அளவுக்கு ட்ரெண்டில் இருக்காருன்னு நமக்கு தெரியும். நல்ல ஏலத்துக்கு போனார் எஸ்ஏலிஜில், பட் எஸ்ஏ பட் இப்போ ஒரு வருஷமாக சரியாக பண்ணல. ஓரளவுக்கு லைட்டாக தான் பண்ணார். அதன் அடிப்படையில் கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் யாரெல்லாம் கொக்கி போகிறோம், நான் திரும்ப சொல்கிறேன், ஆர்சிபி கொக்கி போகிறதுக்கு யாருக்குமே தெரியல. ஆர்சிபி ரெடியாக இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா வாங்க. நீங்கள் கேட்கலாம், அங்கே தான் ரஜத் பட்டிதார் இருக்கார் கேப்டனாக, எதுக்கு ஹர்திக் பாண்டியா இருக்காங்க? ஹர்திக் பாண்டியா ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்ப்பாங்க, ஒரு பேக்கப்பாக பார்ப்பாங்க. அண்ட் அகைன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஆர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் ஹர்திக் பாண்டியா. எல்எஸ்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு. ஸோ எல்லா பக்கம் வலை வீசிட்டு இருக்காங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு. கேஷ் டீலாக போகலாம், இந்த பிளேயர் எடுத்துக்கு, அந்த பிளேயர் எடுத்துக்குன்னு. ஸோ சென்னையோட சுச்சுவேஷன் என்ன, சென்னைக்கு சாதகமாக அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லை. இவனை கொடுக்குறவனை எடுத்துட்டு. ஸோ நீங்கள் பிரீவிஸு கொடுத்துடணும், இல்லை நம்ம ஆயுஷ் மாத்திரையை கொடுத்துடணும், சாப்டர் ஓவர். ஸோ ஓகே, என்ன ஒரே ஒரு நம்பிக்கை எடுக்கிறதுனா எம்எஸ் தோனி ஏதாவது பண்ணுவாரா அப்படின்ட்டு தான். ஸோ ஓகே, இதை தாண்டி என்ன போயிட்டுருக்கு சிஎஸ்கேவில் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் ருத்ராஜ் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி தோனி போய் நான் கூப்பிட்டேன், எனக்கு வந்து இந்த வருஷம் என்ன பண்ணலாம், ஐபிஎல் என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு, இது அப் டு யூ அண்ட் மைக்கேல் ஹர்சி அண்ட் ஸ்டீஃபன் ஃப்ளமிங். ஸ்டீஃபன் ஃப்ளமிங் போயிட்டார் விடுங்க. ஸோ இது உங்கள் 3 பேர் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு தோனி சொல்லியிருந்தார். அவர் இன்வால்வே ஆகலை. உண்மைதாங்க, லாஸ்ட் 14 மேட்சஸ்க்கு அவர் இன்புட் கொடுக்கவே இல்லை. சிஎஸ்கே எலிமினேட் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்தார். ஏன்னா ருத்ராஜோட கெப்பாசிட்டி என்ன, அவர் என்ன பண்ண முடியும்னு பார்த்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய இன்ஜுரி கான்சர்ன்ஸ். ஓகேங்களா, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ திரும்ப ருத்ராஜ் வந்து கேப்டனாக தான் கண்டினியூ பண்ண போகிறாரு. இதில் எந்த மாற்றம் கிடையாது. சாம்சங் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு. பட் தோனி என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட் டைமாக உள்ளே இன்வால்வ் ஆகிருக்காருங்க. இதில் வந்து நம்ம காஷ் தாத்தா பொண்ணு அண்ட் ஸ்ரீனிவாசனோட சன்னா டாக்டர் சம்மன் கேள்விப்பட்டேன். அவங்கெல்லாம் கூட இன்வால்வ் ஆகிருக்காங்க பர்சனலாக. என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே சீட்டு கட்டு மாதிரி குழுக்க போகிறாங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்லாட்லேருந்து மிடில் ஆர்டர்லேருந்து ஃபினிஷிங் ரோல் வரைக்கும் யார் எப்படி பண்ணணும், யார் ஒரு இம்பேக்ட் பிளேயர்னால் அந்த இம்பேக்ட் பிளேயர் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான மீட்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ மொத்தத்தில் லாஸ்ட் இயர் பட்ட அடிக்கு ஒரு பலன் இந்த வருஷம் கிடைக்கணும்னா தோனி உள்ளே இன்வால்வ் ஆனால் தான் உண்டு. ஸோ ஒரு ஆஸ் எ பிளேயராக அவர் உள்ளே வரலாம், இல்லை மென்டராகவும் உள்ளே வரலாம். ஆனால் எல்லா 14 மேட்சஸுக்கும் அவர் ஸ்டேடியமில் இருக்க போகிறது உறுதி. லாஸ்ட் டைமாக இன்ஜுரி கன்சர்ன்லாம் சொல்ல மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அவர் ஸ்டேடியமில் இருக்க போகிறது உறுதி. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. வேறு எதுவும் இல்லை. மற்ற எந்த ஒரு ரூமர்ஸையும் நம்பாதீங்க. அது இது சும்மா கதை எல்லாமே. அண்ட் முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சது என்ன பார்த்தீங்கன்னா, ஜேமி ஓவர்டன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஒரு டீம். அது ஒரு பெரிய பிளேயர் கொடுக்க, அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஜேமி ஓவர்டன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஜேமி ஓவர்டன் கிட்ட இல்லை, நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஐயா, நான் கண்டுபிடிச்சதே ஒரு ஜெம்மு தான். அந்த ஜெம்மு நீங்கள் எடுத்துகிட்டு போனதா எப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து உடன்பாடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது ஹர்திக் பாண்டியாக சொல்கிறாங்களா, யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜேமி ஓவர்டன்லாம் விட முடியுமா? முடியாது. இப்போதைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் இதான் போயிட்டு சிஎஸ்கேவில். அண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா போயிட்டு ஆஸ்திரேலியா அடிச்சிட்டு இருக்கா. 198க்கு ஆஸ்திரேலியா அலவுட், அண்ட் 98க்கு பங்களாதேஷ் ஒரு விக்கெட்டுக்கு வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே கிரிக்கெட்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது மட்டும்தான் இப்போதைக்கு அப்டேட்டாக போயிருக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதன் அடிப்படையில் பேசலாம். பை.